இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இந்த பேன் எடுத்தாச்சு. தாளிக்கிறது ரீஃபண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரீஃபண்ட் அதிகமாக விட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கலர் மாறணும். ஓரளவுக்கு நார்மல் சொன்ன கலர் வந்துருச்சு. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதோட அப்படியே ஆட் பண்ணுங்கள். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகா, மல்லி இலை, தக்காளி, காஷ்மீரி சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுக்கிறதுக்கு காரணம் ஒரே விஷயம் என்னென்னா கலரு, இன்னொன்று காரம் ரொம்ப கம்மி. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது தேவையான உப்பு, மசாலா ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், ஃபைனலாக புதினா. புதினா இது கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் முன்னாடியே வதக்கிட்டோம்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் போயிடும். அதனால் கடைசியில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பன்னீர் மசாலானா இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்டைல் தான். அதனால தான் நான் முழுசாக சாப் பண்ணி போட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். தோசையை ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் மாவு தெளிச்சுக்குங்க. கடலை எண்ணெய் ப்ளஸ் நெய். மசாலா இதில் ஆட் பண்ணிடுறோம். மசாலாவை கொஞ்சம் சென்டர்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கேப் கொஞ்சம் இருக்கணும். இருந்துச்சுன்னா கொஞ்சம் மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா அமுக்கிக்கங்க. ஏன்னா உள்ளே போய் தோசை ஸ்டஃப் ஆகணும். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். பன்னீர் மசாலா தோசை சுட சுட சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு.